ஏன்னா மைனஸாக இருந்தாலும் அங்கே ஒன்று முளைக்க போகிறது, ஒன்று வேர் விட போகிறது, ஒன்று துளிர் விட போகிறது என்பது எனக்கு நன்றாய் தெரியும். எப்படிப்பட்ட காரியங்களை தேவன் செய்ய போகிறார் இங்கே சொல்லப்படும். வனாந்தரத்தில் என்ன உண்டாகுன்னு சொல்கிறாரு, மேய்ச்சல்கள் உண்டா. நல்லா கவனமாக கவனிக்கணும். இந்த 1ஆம் தேதி கேட்குற செய்தி தான் இந்த வருஷத்துக்கு உங்களுக்கு ஒரு விதை. இந்த வருஷம் எப்படி இருக்க போகிறது, அப்படி இருக்க போதெல்லாம் நீங்கள் ரெண்டும் குழம்ப வேணாம். நான் சொல்ல போகிற இந்த பாயிண்ட்டை மட்டும் கேட்டால் போதும். மேய்ச்சல்கள் உண்டாகும். இது நீண்ட ஒரு ப்ராசஸ். இந்த வாக்குத்தத்த செய்தியை நான் எடுப்பதற்கு நீண்ட மாதங்கள், நீண்ட நாட்கள் இதில் நான் நேரம் செலவு செஞ்சிருக்கிறேன். நிறைய வார்த்தைகள் உண்டு பைபிளில், ஏகப்பட்ட வாக்குத்தத்தங்கள் இருக்கிறது. ஆனால் எனக்கு, என் சபைக்கு, என் மக்களுக்கு நீங்கள் எதை பேச விரும்புகிறீர்கள் என்று தேவனிடத்தில் கேட்டபோது வனாந்தரத்தில் மேய்ச்சல்கள் உண்டாகும். அது வந்து ஆண்டவர் என்ன சொல்ல விரும்புகிறார்னா, மேய்ச்சல் ஏற்கனவே உண்டாயிருக்கிறது, நீ அதை போய் சாப்பிட போறேன்னு சொல்ல. வனாந்தரம் ஒண்ணுமே இல்லை, நத்திங், எதுவுமே இல்லாத ஒரு இடத்துல உனக்காக புதுசா ஒரு மேய்ச்சல் உருவாக போகிறது. அல்லேலூயா சொல்லுமா. மேய்ச்சல் உண்டாகும். சொல்லுங்க, உண்டாகும். சத்தமா சொல்லுங்க, உண்டாகும். சூர்யா சொல்லுப்பா, உண்டாகும். என்ன உண்டாக போகுது? புதுசா உண்டாக போகுது. புதுசா மேய்ச்சல் என்பது என்ன? ஒரே சாப்பாடு அல்ல, ஒரே ரசம், ஒரே சாம்பார் கிடையாது. வெரைட்டி ரைஸ். மேய்ச்சல் எப்படி கொடுக்க உண்டாகும் என்றால், மேய்ச்சல்கள் உண்டாகும் என்றால் ஏற்கனவே சமைச்சு வச்சிருக்கிறத சொல்ல. நீ போ, அங்க ஒண்ணுமே இல்லை, புதுசா ஒரு டிஷ் நீயே உண்டாக்குவ. அல்லேலூயா. அதனால சொன்ன மேய்ச்சல்கள் உண்டாகும். மேய்ச்சல்கள் உண்டாகும். புதுசா சொல்லுங்க, புதுசா தினுசா உண்டாகும். நான் நம்புறேங்க, எனக்கு உண்டாகுன்னு நான் நம்புறேன். எனக்கு அவங்களும் நம்புறாங்க, நீங்களும் நம்புறீங்க. நீங்க சொல்லுங்க, எனக்கு புதுசா வரும். புதுசா வரும். இந்த போட்டிருக்க சொக்கா கூட என்னது கிடையாது, புதுசா வரும். ஏன் தெரியுங்களா நான் சொல்றேன்? மேய்ச்சலை நான் உண்டாக்கி இருக்கிறேன், நீ போய் சாப்பிடுன்னு சொல்றதுல வனாந்தரம் தான், ஒன்றும் இல்லாததான். ஆனால் நீ அங்கே போ, அங்கே ஒரு காக்கா வரும். மேய்ச்சல் அங்கே தான் உண்டாகும். இல்லை ஆண்டவரே, கண்ணு கட்டுற தூரம் ஒரே மரமா எதுவுமே இல்லையா ஆண்டவரே? கண்ணு கட்டுற தூரம் நானும் பார்த்துட்டேன், ஒன்றுமே இல்லையே. கண்ணு கட்டுற தூரம் அப்படி தான்டா இருக்கும். நீ போ. இல்லை வழி காட்டுங்க, நான் வழியெல்லாம் காட்ட மாட்டேன், பாதையும் காட்ட மாட்டேன். அப்போ என் பாதத்தை பின்னாடி, என் பாதை அடியிலே வா. அது ரொம்ப கஷ்டமாச்சே. கஷ்டம்தான், என்னை பின்பற்றி வா. புதுசா முளைக்க போகுது. நம்ம புதுசா முளைத்த புல்லுகள் அண்டையில கொண்டு போய் நம்மளே மேய்க்க போறார். இந்த வருஷமே நமக்கு என்ன தெரியுமா? கிரியேட்டட். புதுசா கிரியேட் பண்ணி தர போறாரு. அல்லேலூயா. இப்போ கிரியேட்டர் நிறையா இருக்கிறாங்க, புதுசா கண்டுபிடிக்கிறாங்க. ஆமாம், நாங்கள் சின்ன பசங்களாக இருக்கும்போது இந்த கேசட்டு படம் போகிறோம். கேசட், அது என்ன கேசட்டு? செங்க கட்டி மாதிரி இருக்கும். டேப்பு வீடியோவா? டெக்கு வீடியோ. அதை தூக்கிட்டு போய் போட்டோம். கிரியேட்டர் நிறைய பேர் எழும்புனாங்க, சிடியை கண்டுபிடிச்சாங்க. நாங்கள் நினச்சோம் சிடியை அடிச்சுக்கிறதுக்கு எதுவுமே கிடையாதுடா அப்படின்னு நினச்சோம். கடைசியில் இதை ஒழிக்கிறதுக்கு ஒருத்தர் இன்னொன்று கண்டுபிடிச்சான், மெமரி கார்டுன்னா. இப்போ சொல்கிறேன், மெமரி கார்டுன்னு தேவையில்ல, கிரியேட்டட். புதுசா வருதா? சிடி வெளியிட்டவங்கலாம் டம்மி ஆகிட்டாங்க. சிடி பிளேயர்லாம் இப்போ எங்கள் வீட்டில் இருக்குன்னே தெரில. எல்லாம் புதுசாக மாறுது. அதுக்கப்புறம் வயரை போட்டு அங்கங்கே கனெக்ஷன் கொடுத்தாங்க. இப்போ வயரே தேவை, எல்லாம் வயர்லெஸ், ப்ளூடூத். பிஎஸ் சிஸ்டமே அப்படி வந்துருச்சு. இப்போ நம்ம வயர் போட்டிருக்கோம்ல, இந்த வயரே இல்லாமல் ஒரு பிஎஸ் சிஸ்டத்தை ஆன் பண்ண முடியும். புதுசாக கண்டுபிடிக்கிறான் மனுஷனே, அதை கண்டுபிடிக்கிறானா? நம்முடைய ஆண்டவரும் கிரியேட்டர். புதுசாய் மேய்ச்சல்களை உண்டாக்க அவர் வல்லவராக இருக்கிறார். எல்லாம் புதுசாக தான் நடக்க போகுது. புதுசாக வரும். நீங்கள் ரெடியாக இருந்தீங்கன்னா உங்கள் மடியில் வந்து கிடைக்கும்.
நீங்கள் ஆயத்தமே இல்லை அப்படின்னா உங்களுக்கு எப்படி கொடுக்கப்படும்? புதுசாக நடக்கும். எப்படின்னா உருவாக்க போகிறார், வாய்ப்புகளை ஏற்படுத்த போகிறார், விளைவிக்க போகிறார். ஒரு காரியம் உங்களுக்கு விளைவிக்க போகிறது, உயிர் ஊட்ட போகிறார், செலுத்த போகிறார், விதைக்க போகிறார், அமைத்து கொடுப்பார். வாய்ப்பை உங்களுக்கு இந்த வருஷத்தில் மேய்ச்சல்கள் உண்டாகணும். என்னன்னா உங்களுக்கு வாய்ப்பை தேவன் அமைத்து கொடுப்பார். அல்லேலூயா சொல்லுங்களேன். அல்லேலூயா. தேவன் வாய்ப்பை அமைத்து கொடுக்கும் போது நீங்க அந்த இடத்துல போய் பேசாம நின்று பர்ஃபார்மன்ஸ் பண்ணிட்டு வந்துடணும். அவர் உங்களுக்கு அமைச்சு தருவார். வாய்ப்பை யார் அமைச்சு கொடுக்க போறா? கர்த்தர் அமைத்து கொடுப்பார். கர்த்தர் அமைத்து கொடுப்பார். ஊழியமா இருக்கலாம், குடும்பமா இருக்கலாம், வேலையா இருக்கலாம், எதா இருந்தாலும் உங்களுக்கு வாய்ப்பு புதுசாய் தேடி வர போகிறது என்பதுதான் தேவன் உங்களுக்கு சொல்லுகிற வார்த்தை. அமைப்பது, தயார் செய்வது, தோற்றுவிப்பது, படைப்பது, உண்டு பண்ணுவது, இதுதான் புதுசா உருவாக்குறது. கிரியேட். நம்முடைய ஆண்டவர் வனாந்தரம் தான். நான் ஜீரோ இல்லை ஆண்டவரை, ஜீரோவுக்கு கீழே மைனஸ்ல இருந்து வந்த எனக்கு ஒரு மேய்ச்சலை புதுசாக எனக்கென்று உருவாக்க போகிறார். அல்லேலூயா. எனக்கென்று ஒரு புதிய சட்டம் பிறப்பிக்க போகிறது, எனக்கென்று ஒரு புதிய மாற்றம் வரப்போகிறது. எஸ்தரும் மொர்தெகாயும் ஜெபம் பண்ணி கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கென்று ஏற்கனவே ஒரு சட்டம் இருக்கிறது. ஆனால் இவர்களுக்கென்று மேய்ச்சலை உண்டாக்குகிறவர் சட்டத்தையே மாற்றி அமைக்கிறார். அல்லேலூயா சொல்லுங்களேன். புதுசா இதுவரைக்கும் அந்த சட்டம் அப்படி போடப்படாது. அவர் என்ன சொல்றாரோ அதுதான் போடப்படும். ஆனால் அதையே தேவன் மாற்றி அமைக்கிறவராய் இருக்கிறார். ஏற்கனவே வனாந்தரத்தில் மேய்ச்சல் முளைத்திருக்கிறது, விளைந்திருக்கிறது. அதை புசித்து சாப்பிட உயிர் வாழ தேவன் நம்மளை சொல்லலை. ஏற்கனவே எல்லாம் ரெடியாக இருக்கு, நீ போய் சாப்பிடுன்னு சொல்ல. ஒன்றுமே இல்லை. 5000 பேர் சாப்பிட்ணும். 5 அப்பம் 2 மீன் தான் இருக்குது. ஏற்கனவே ரெடி பண்ணி வச்சுருந்தாங்க. இல்லை, எதுவுமே இல்லை. வனாந்தரம் 3 நாள் பிரசங்கம் நடக்குது. அடுத்த வேளை சாப்பாட்டுக்கு யாருமே எதுவுமே யோசிக்கல. புதுசா ஒன்று உண்டாக்குறாரு அங்க. அதுதான் இயேசு. அல்லேலூயா. உண்டாக்குனாரா இல்லையா சொல்லுங்க? உண்டாக்குனாரா இல்லையா? புதுசா ஒன்று உண்டாக்குறாரு. இதுவரைக்கும் யாரும் அப்படி செஞ்சதே கிடையாது. அதுக்கு முன்னாடிலாம் சாலமோன் காலத்தில் என்ன பண்ணுவாங்க? தேவாலயத்தில் பலி செலுத்தி ஆடுகளையும் மற்ற எல்லாம் கொண்டு வந்து சமைத்து மக்களுக்கு சாப்பாடு கொடுப்பார்கள். ஆனால் இவர் 3 நாள் கூட்டம் நடத்திட்டு, உங்களை மாதிரிலாம் நான் அடுப்பு வச்சு ஊதிக்கிட்டு கேஸ் எடுத்துகிட்டு வா, வெங்காயம் வாங்கிட்டு வா, தக்காளி வாங்கிலாம் சொல்ல மாட்டேனா. நான் ஒரு புதிய மெத்தடை வச்சுருக்கிறேன் உனக்காக. வானத்துக்கு நேராக தூக்குறாரு, சாப்பிட்றான், மீதமும் எடுக்கிறான். அதான் சொல்கிறேன், புதுசாக உருவாக்குகிறவர் வாய்ப்புகளை உங்களுக்கு உருவாக்கி தரப்போகிறார். அல்லேலூயா. இனிமேல் உனக்காக புதுசா வனாந்தரத்தில் ஒன்றுமில்லாத இடத்திலிருந்து மேய்ச்சல் வரப்போகிறது. நீங்க எங்க இருந்து எனக்கு உதவியோ ஹெல்ப்போ வராது என்று நினைக்கிறீர்களோ அந்த இடத்திலிருந்து உங்களுக்கு ஒரு உதவி வரும். எத்தனை பேர் நம்புறீங்க? எத்தனை பேர் நம்புறீங்க? அதனால தான் வசனம் சொல்லுகிறது, நியாயாதிபதிகள் 14:14, பச்சிக்கிற இடத்தில் பச்சனமும் பலவான் இடத்திலிருந்து மதுரமும் வந்தது என்றான். அந்த விடுகதை அவர்களால் 3 நாள் மட்டும் விடுவிக்க கூடாமல் போயிற்று என்று சொல்லப்பட்டிருக்கிறது. பச்சிக்கிற இடத்துல என்ன வருமா? பச்சனம்னா என்னது? சாப்பாடுதா? அவனே ஏற்கனவே பச்சிக்கிறவன் என்ன? யாரு? சிங்கம். ஏற்கனவே எல்லாத்தையும் பார்த்தா சாப்பிட்ற ஆளு, ஆனா எல்லாத்தையும் வாய்க்குள்ள போட்டுக்குருவான். ஏமாத்துற ஆளு, பயங்கரமான அவன் எல்லாத்தையும் சாப்பிடக்கூடிய. ஆனா அவங்கிட்ட இருந்து சாப்பாடு வருமா? நான் உங்களை யாராவது ஏமாத்திருக்கிறாங்களா? உங்களை யாராவது நீங்க உழைச்ச உழைப்புக்கு ஏற்ற ஊதியமோ மற்ற எல்லாத்தையும் கொடுக்காம ஏமாத்திருக்கிறாங்களா? பச்சிக்கிறாங்களா? அவன் நாட்டுக்கு வேணா ராஜாவாக இருக்கலாங்க. ஆனால் தேவன் ஒரே நிமிஷத்தில் பச்சிக்கிற இடத்துல பிரச்சனை உனக்கு போசனை வரும். அல்லேலூயா. உனக்கு எல்லாம் வந்து சேரும்னு சொல்கிறாரு. அதனால் புதுசாக உனக்காக உண்டாக்குவார். நியாயாதிபதிகள் 14:18 அதான் சொல்ல. ஆகையால் 7ஆம் நாளிலே பொழுது போகும் முன்னே அந்த ஊரார் மனுஷன் அவனை நோக்கி, தேனை பார்க்கிலும் மதுரமானது என்ன? சிங்கத்தை பார்க்கிலும். ஆமாம், அவன் ஒரு சிங்கத்தை அடித்து கொண்டுட்டான் ஒரு நாள். திரும்ப வரும்போது சிங்கத்துக்குள்ள தேன் கூடு கட்டியிருக்கு, அதை எடுத்து சாப்பிட்றான். அப்போ தான் சொல்கிறான், பச்சிக்கிறவனிடத்திலிருந்து என்ன வந்தது? என் பசியை போக்குறதுக்கு. எங்கிருந்து நம்ம வராது நடக்காது என்று நினைக்கிறோமோ அப்படிப்பட்ட மனிதர்களிடத்திலிருந்து தேவன் புதிய காரியத்தை தொடங்க அவர் ஆயத்தமாய் இருக்கிறார். அல்லேலூயா.
அப்படிப்பட்ட தேவன் நம்முடைய ஆண்டவர். சாத்தியமில்லாத இடத்திலிருந்து, சொல்லுங்க, சாத்தியமில்லாத இடத்திலிருந்து சாத்தியமான காரியம் உண்டாகும். இங்க சாத்தியமே இல்லைன்னு நீங்க சொல்லுவீங்களே, ஐயோ எச்ச கையில் கூட காக்கா ஓட்ட மாட்டான் அவன், சொல்கிறோமா இல்லையா? சிலரை அறுத்த கைக்கு என்ன வைக்க மாட்டான்? சுண்ணாம்பு. அப்புறம் வேற என்ன ஏதாவது இருக்கா அதுக்கு சம்மந்தமா? அவங்ககிட்ட இருந்து உனக்கு உதவி வருமா? அல்லேலூயா. எப்படி ஐயா? யார் போய் பேசுவா? அதெல்லாம் அவர் பேசுவார். அல்லேலூயா. சாத்தியம் இல்லாத இடத்தில் சாத்தியமான காரியம் உண்டு. என் மேய்ப்பன் அதற்கு நேராக நடத்துவார். நான் எதிர்பாராத நேரத்தில், சொல்லுங்க, நான் எதிர்பாராத நேரத்தில், நான் எதிர்பார்த்திராத காரியம் என்னை தேடி வரும். அல்லேலூயா. நான் எதிர்பார்க்கவே இல்லை, ஆனா எதிர்பாராத நேரத்தில் நான் நினைச்சது வந்து சேரும். இன்னைக்கு ஒரு உதாரணம் சொல்றேன். சர்வீஸ்க்கு ரெடி ஆயிட்டு இருந்தோம். வா, நான் பண்ணிக்கோ, இப்படி வா, அப்படி நில்லு, அப்படி ஓரமா நில்லு, கொஞ்ச நேரம் நில்றா. நான் துணி இந்த கோட்டில் அயன் பண்ணிட்டு ரெடி ஆகிட்டு இருந்தேன். இந்த கோட்டு வந்து இந்த போட்டிருக்காருல, இந்த இது வந்து ஒரு பிரதருடைய ரிசப்ஷன் ட்ரெஸ்ஸு. அவர் வந்து 15 வருஷத்துக்கு முன்னாடி ரிசப்ஷன் நடந்திருக்கு. 15 வருஷத்துக்கு முன்னாடி ரிசப்ஷன் நடந்திருக்கு. அவர் ஏதோ ஒரு பிரச்சனையில், பிரச்சனையில் ஒரு 4 மாதத்தில் இறந்துட்டார். அந்த பிரதர் இறந்துட்டாங்க. ரொம்ப வருஷமாக அந்த ட்ரெஸ் அவங்க வீட்டிலே இருந்திருக்கு. அவங்களுக்கு பயம், இந்துக்கல்ல, அவங்களுக்கு பயம். நான் ஒரு நாள் ஜெபத்துக்கு போகும்போது, ஐயா என் பையனுடைய ட்ரெஸ் எல்லாம் ரிசப்ஷனுக்கும் கல்யாணத்துக்கும் போட்ட ட்ரெஸ் இருக்குது, அது எங்கள் வீட்டில் இருக்கிறதுனால ஏதோ வருதுன்னு சொல்கிறாங்க, அதனால் எடுத்துகிட்டு போகணும். நான் சொன்னேன், கொடுங்க, நான் எடுத்துகிட்டு போகிறேன்னு. எடுத்துகிட்டு வந்தேன். இது நான் கொண்டு வந்தே ரொம்ப நாள் ஆச்சு, 8 மாதம் கூட இருக்கும். இதை வாஷிங் மிஷினில் போட்டு துவைச்சி எல்லாம் ரெடி பண்ணி பீரோவில் எடுத்து வச்சிட்டேன். டேய், உனக்கு எப்போயாவது கல்யாணம் ரிசப்ஷன் வந்துச்சுன்னா இது மாதிரி எடுக்கலாம் அப்படின்னு உள்ளே வச்சிட்டோம். இன்றைக்கி எல்லாம் ரெடி பண்ணிகிட்டு இருக்கும்போது நான் சொன்னேன், நான் பாண்டி உனக்கு ஒரு ட்ரெஸ்ஸு கொடுத்தேனே, இந்த மாதிரி கலரு, இது மாதிரி ஒரு கலர், ஒரு கோட்டு கொடுத்தேன், அதை போய் எடுத்துகிட்டு வாடா அப்படின்னு. அவனும் பீரோ ஃபுல்லாக தேடுறான், காணோம். எல்லா துணியும் எடுத்து போட்டான். நான் போனேன், கண்ணு முன்னாடி தானே கிடக்கு, இது என்னடா ட்ரெஸ்ஸுன்னா எடுத்து சொன்னேன், இதை போடுறா அப்படின்னு போட்டான். போட்டு முடிச்சுட்டு வெளியில் நாங்கள் 2 லைட்லாம் பார்த்துட்டு இருந்தோம். இப்படி கையை விட்டான், அந்த கையை விட்டான். உள்ளே ஒரு கவர் இருக்குது, மொய் கவர். அவர் ரிசப்ஷன் நிற்கும் போது அந்த கவர் உள்ள வச்சிருக்காங்க. அந்த கவர் டேபிளில் தான் இருக்கு. பாஸ்டர்மா, அந்த கவர் டேபிளில் இருக்கு. ஹலோ, உண்மையே சொல்கிறேங்க. இந்த கவர் எடுத்து காமிச்சா, நான் கவர் வெறும் கவர் தான் இருக்குன்னு பார்த்தா உள்ள 300 ரூபாய் இருக்கு. நல்ல வேலை 500 ரூபாய் இருந்தால் செல்லாமல் போயிருக்கோம். நான் தான் நினச்சேன், நல்ல வேலைடா 500 ரூபா வைக்கல. 500 ரூபா 10 500 ரூபா இருந்தால் கூட என்ன பிரயோஜனம்? செல்லாது. பழைய 500 15 வருஷத்துக்கு முன்னாடினா நல்ல வேலை 100 ரூபாயா இருந்தது. அதை கொண்டாங்க. சமத்துவ மக்கள் கட்சி, குப்புசாமி ஒன்றிய செயலாளர், சமத்துவ மக்கள் கட்சி, கும்மிடிப்பூண்டி. எங்கேயாச்சும் இந்த குப்புசாமியை பார்த்தீங்கன்னா சொல்லுங்க, யோ நீ கொடுத்த மொய் கவர் 15 வருஷத்துக்கு முன்னாடி யாருக்கோ கொடுத்துருக்கா, அந்த ஆள் ரிசப்ஷனில் அவசரத்தில் உள்ளே வச்சிருக்கிறான். உட்கார. புதுசா நம்ம நினைக்காத இடத்துல இருந்து நான் இதை யாருக்காவது கொடுத்துடலாம், தூக்கி கூட எரிச்சிடறான்ட்டேன். இது போட்டு எரி நினச்சி பார்க்குறேன். புதுசா இதானே, இதெல்லாம் வந்து உதாரணம் உங்களுக்கு சொல்கிறேன். இது மாதிரி தாங்க, நீங்கள் நினைக்காத இடத்துல இருந்து உங்களுக்கு உதவி வந்து சேரும். அல்லேலூயா. அப்புறம் பிள்ளைங்கிட்ட கொடுத்துருந்தா, நீ 100 ரூபா காணிக்க போடு, நீ 100 ரூபா காணிக்க போடு, நீ 100 ரூபா காணிக்க போடு. அல்லேலூயா. 3 பேருக்கும், பாஸ்டர்மாவும் சேர்த்து 3 பேருக்கும் 100 ரூபா காணிக்க போடு. அல்லேலூயா. எதிர்பார்க்க புதுசு. இது சின்ன ஒரு உதாரணம் தான். நான் அந்த கோட்டு கொடுத்த அம்மாவுக்கே ஃபோன் பண்ணலான்னு நினச்சேன். சரி, டைம் ஆயிடுச்சு, வேணாம், இன்னொரு நாள் நேரடியாக பார்க்கும்போது, அம்மா நீ கொடுத்த கோட்டில் உன் பையனுக்கு கொடுத்த மொய் காசு இருந்துச்சுமா, நான் எதிர்பாராத நேரத்தில் தேவன் எனக்கு உதவி செய்வார். எனக்கு ஏன் அந்த நேரத்தில் அந்த கோட்டை ஞாபகப்படுத்தணும்? எனக்கு ஏன் அப்படி நடக்கணும்? அவன் ஏன் அதை கையை உள்ள விடணும்?
இதெல்லாம் சின்ன சின்னதாக அடையாளம் தான் காட்டுறாது. இதெல்லாம் சின்னது. இதே மாதிரி பெருசான அடையாளத்தை காட்டுவார். அல்லேலூயா. இது மாதிரி பெரிய காரியங்களை செய்வார். இது மாதிரி பெரிய விஷயங்களை செய்வார். ஒரு டைம் இப்படி தான் பைக்கில் ஆரணிக்காக ஜெபம் பண்ணுறதுக்காக போயிட்டுருக்கேன். கரெக்டாக வேர்க்காடு போகிறேன். வேர்க்காடு அந்த பைபாஸ் ஏறுறேன். இவ்வளோ தண்டி பர்ஸு கிடக்குது ரோட்டில். உள்ளே பார்த்தா பணம் கட்டுக்கட்டாக இருக்குது. பெட்ரோல் போட 200 ரூபா இல்லை. கர்த்தர் என் தேவையை சந்திச்சார். அல்லேலூயா. இறங்கி பைக்கை நின்று எடுத்துகிட்டு பார்த்தா உள்ள 500 ரூபா நோட்டை அடிக்கடிக்கு வச்சுருக்கான் மனுஷன். ஏடிஎம் கார்டு இருக்குது, பின் நம்பர் வேற இருக்குது. எடுத்து பார்க்குறேன், பாக்கில் வச்சுட்டு ஜபத்துக்கு போயிட்டேன். ஜபம் ஓடுன்னு நினைக்கிறீங்க? கர்த்தர் கொடுத்தாரா? செலவு பண்ணலாமா பண்ணக்கூடாதா? என்ன பண்ணுறேனே தெரியல. ஐயோ ஆண்டவரே, இது ஒரு பெரிய சோதனையாக இருக்குதே. கொடுத்ததும் கொடுத்து ஒன்று வேறு ஏதாவது கொடுத்துடலாம். இப்படி கொடுத்துட்டா நான் என்ன பண்ணுறது? பின் நம்பர் இருக்குது, ஏடிஎம் கார்டு இருக்குது, எல்லாமே இருக்குது. கான்டாக்ட் பண்ணுறதுக்கு நம்பர் இல்லை. பின் நம்பர் எழுதி வச்சேன். ஒரு ஃபோன் நம்பர் எழுதி வச்சுருந்தா கூட ஃபோன் பண்ணலாம். ப்ரேயர்லாம் முடிச்சுட்டு வந்தேன். வந்து நேராக எஸ்பிஐ பேங்க்கு போனேன். ஸ்டேட் பேங்க், கும்மிடிப்பூண்டி ஸ்டேட் பேங்க். போய் அங்கே இருக்கிறவன்ட்ட கேட்டேன், இந்த ஏடிஎம் கார்டு என்கிட்ட கிடச்சிது, இவங்களோட நம்பர் எனக்கு கிடைக்குமான்னு கேட்டேன். இந்த ஏடிஎம் கார்டு சம்மந்தமான நம்பர். அவங்க என்ன சொன்னால், உடனே அந்த ஏடிஎம் நம்பரை போட்டு அவங்க கான்டாக்ட் நம்பரை கொடுத்துட்டாங்க. ஃபோன் பண்ணால் தூத்துக்குடிக்கு போகுது. ஃபோன் எங்கே போகுது? தூத்துக்குடிக்கு போகுது. நான் ஃபோன் பண்ணி கேட்குறேன், சார் உங்கள் ஏடிஎம் கார்டு கும்மிடிப்பூண்டில் கிடச்சிது அப்படின்னு. நீங்கள் எங்கே? நான் தூத்துக்குடியில் இருக்கேனே. தூத்துக்குடியில் இருக்கியா? தூத்துக்குடியில் இருக்கிறதுக்கு எப்படி உனக்கு இங்கே ஏடிஎம் கார்டு இங்கே வந்து விழுந்துச்சு? ஐயோ, எங்கள் அண்ணன் கும்மிடிப்பூண்டி தான் வந்திருக்கிறான். அவன் ஏடிஎம் கார்டை வாங்கிட்டு வந்தான் சார். ஏடிஎம் கார்டை வாங்கிட்டு எங்கே போட்டானா சார்? ஆமாம், கீழே கடந்துச்சு, எடுத்து வச்சுருக்கேன், உள்ளே காசு வேறு இருக்குது. அப்புறம் அவங்க அண்ணன் நம்பர் வேறு கொடுத்தான். அவங்க அண்ணனுக்கு ஃபோன் பண்ணால், சார் நான் பெரியபாளையம் கோயிலில் இருக்கேன், சாமி கும்பிட வந்திருக்கேன் ஐயா, ஏடிஎம் கார்டை பத்திரமா வச்சுருக்கேன் ஐயா, நான் வந்து வாங்கிக்கிறேன். அதுக்குள்ளே காசு வேறு இருந்துச்சு. காசுலாம் இருக்குது, ஒன்றும் எடுக்கலை, நீ வா, காசுலாம் அப்படியே தான் இருக்குது, வான்னு வந்தான். அடிப்படியாக ஓடி வரான். வந்து பர்ஸையும் கொடுத்து சுவிசேஷத்தையும் சொல்லி ஒரு புதிய ஏற்பாட்டையும் கொடுத்து ஜெபம் பண்ணி அனுப்பிவிட்டேன். போயிட்டு வா இயேசுவின் நாமத்தில். அல்லேலூயா. இந்த மாதிரி புதுசாக செஞ்சான்னு எடுத்துக்கூடாது. அல்லேலூயா. அவர் என்ன அப்புறம் கேட்டேன். அப்புறம் பார்த்தா கோட்டைக்காரில் பொண்ணு கல்யாணம் பண்ணியிருக்காரு, மருவுக்கு வந்திருக்கிறாரு வீட்டுக்கு. ஓகேவா? அதில் போகும்போது மிஸ் ஆயிடுச்சு பர்ஸு. நல்ல வேலையா, என் பொண்டாட்டி கல்யாணம் ஆன புதுசில் மன குலைச்சலாகி போச்சு. இன்றைக்கி கோயிலுக்கு போயும் பிரயோஜனமே இல்லை. ஆத்தாவை வேறு நாங்கள் திட்டி, அவன் என்ன பண்ணிட்டு அந்த கோயிலுக்கு வந்து இப்படி ஆயிடுச்சு வச்சேன்னு நான் சொன்னேன். இயேசு உங்களை நேசிக்கிறார். அல்லேலூயா. அதனால் புதுசாக வரும்னு சொல்லிட்டு இந்த மாதிரி கள்ளத்தனமாக வந்ததெல்லாம் என்ன பண்ணக்கூடாது, ஏற்றுக்கூடாது. தேவன் தருகிற விதங்கள் எப்படி இருக்கும் என்றால், தேவன் தருகிற காரியங்கள் சங்கீதம் 23:1-2 சொல்லு, கர்த்தர் என் மேய்ப்பராக இருக்கிறார், நான் என்ன பண்ண மாட்டேன், தாழ்ச்சி அடைய மாட்டேன். கர்த்தர் என்னை மேய்க்கிறவர். கர்த்தர் என்னை மேய்க்கிறவர். எப்படி மேய்ப்பாரா? அவர் என்னை புல்லுள்ள இடங்களில் மேய்த்து அமர்ந்த தண்ணீர் அண்டில் என்னை போய் கொண்டு போய் விடுகிறார். அப்போ கர்த்தர் என் மேய்ப்பர், நான் ஆடாக இருக்கிறேன். மேய்ப்பராக இருக்கிறதுனால அவருக்கு எங்கே மேய்ச்சல் இருக்கு, எங்கே புல்லு முளைச்சிருக்குன்றது அவருக்கு தெரியும். என்னை அந்த மேய்ச்சலுக்கு நேராய் நடத்துவார். என்னுடைய வேலை என்னன்னா, நான் அவருக்கு ஒபே பண்ணணும், கீழ்ப்படிஞ்சா போதும். நான் என் மேய்ப்பனுக்கு கீழ்ப்படிஞ்சா போதும். கீழ்ப்படுகிற எனக்கு மேய்ச்சல்களை கர்த்தர் உண்டாக்குவார். என் ஜனங்கள் காணாமற் போன ஆடுகள், அவர்கள் மேய்ப்பர்கள் அவர்களை சிதற பண்ணி பர்வதங்களில் அலைய விட்டார்கள். ஒரு மலையிலிருந்து மறுமலைக்கு போனார்கள், தங்கள் தொழுவத்தையும் மறந்து விட்டார்கள். நல்லா கவனிங்க. ஆடு மேய்ப்பவர்களுக்கும் ஆடுக்கும் கனெக்ஷன் எப்படி தெரியுமா? ஆடு மேய்க்கிறவங்களுக்கும் ஆட்டுக்கு உள்ள கனெக்ஷன் ரொம்ப அருமையாக சொல்கிறார் ஆண்டவர். ஆடு தன்னால் தனித்து வாழவே முடியாது. ஆடு என்ன பண்ணாது? தன்னால் தனித்து வாழ முடியாது. சுயமாக சிந்திக்காத ஆடு. சுயமாக ஆடு சிந்திக்காது. மேய்ப்பனை சார்ந்தே வாழும். மேய்ப்பனை விட்டு பாதை மாறினால் அதுவால் திரும்பவும் தன்னுடைய இடத்துக்கு வர முடியாது. அதே போல தான் நம்முடைய மேய்ப்பனை விட்டு நம்ம தூரம் போயிட்டோன்னா நம்ம அலைந்து திரிய வேண்டிய சூழ்நிலை இருக்கும். உம்மை சார்ந்து வாழ எனக்கு உதவி செய்யும். ஏன்னா மேய்ச்சல் எங்கே இருக்கிறது, அங்கே தான் தேவன் நம்மை சரியாக நடத்திட்டு போவார்.
இப்போ இதுதான் இது ஒரு வனாந்தரம்னு வச்சுக்கிறேன். இந்த வனாந்தரத்தில் மேய்ச்சல் உண்டாகும். என்ன மேய்ச்சல்? உங்களுக்கு வாரந்தோறும் உங்கள் ஆத்மாவுக்கு தேவையான வார்த்தை இங்கேருந்து வரும். அதான் உங்களுக்கு மேய்ச்சல். அந்த வார்த்தையை நீங்கள் உட்கொள்ளும் போது உங்களுக்கு ஒரு பலனாக இருக்கும். அதை வைத்துக்கொண்டு நீங்கள் என்ன செய்வீங்கன்னா, இந்த உலகத்தில் வாழ்றதுக்கு தேவையான எல்லாவற்றையும் நீங்கள் சாதித்து காட்டுவீர்கள். அதை தான் அவர் சொல்கிறார், வனாந்தரம் தான், ஒன்றுமே இல்லாத சூழ்நிலை தான், ஆனாலும் அங்கே உனக்கு புதுசான ஒரு மேய்ச்சலை நான் உண்டாக்க வல்லவராக இருக்கிறேன். ஏன்னா கர்த்தர் என் மேய்ப்பராக இருக்கிறார், நான் ஆடாக இருக்கிறேன், என்னால் தனித்து வாழ முடியாது. அதனால தான் அவர் சொல்கிறார், ஆடுகளுக்காக மேய்ப்பன் ஜீவனை கொடுப்பான், ஆடுகளுக்காக ஜீவனை கொடுப்பான். நானே வாசல், எனக்குள்ளே பிரவேசியுங்கள் என்று சொல்கிறார். மேய்ப்பனின் 3 குணாதிசயம் இருக்கிறது. நல்லா கவனிங்க, மேய்ப்பனுக்கு 3 குணாதிசயம் இருக்கிறது. ஒன்று, அதை மட்டும் சொல்லி முடித்து ஜெபம் பண்ணி திருவிருந்து கொடுத்து அனுப்பிச்சிடுறேன். மீத ஞாயிற்றுக்கிழமை பார்க்கலாம். அல்லேலூயா. ஏன்னா நிறைய பேர் இப்போவே 3ஆவது வாரத்துக்குலாம் போயிட்டு வர்றீங்க. இங்கேருந்து பார்க்கும்போது அப்படியே வெட்ட வெளிச்சமாக தெரியுது. அதனால் நான் உங்களை சோதனைக்கு உட்பட பண்ணலை. அல்லேலூயா. பாதி கேட்டும் கேட்காம இருக்குது ஒரு ஆசீர்வாதம் தான். ஆமென். ஆமாம், பாதி புரிஞ்சும் பாதி புரியாமல் இருக்கு பாருங்க, நல்லது. ஃபுல்லாக புரிஞ்சிச்சுன்னா நான் வேஸ்ட்டு. சில சப்ஜெக்ட்லாம் ஃபுல்லாக புரியக்கூடாது, சும்மா அப்படி புரியுற மாதிரி புரியணும், ஆனால் புரியக்கூடாது. வரும் ஆனால் என்னது, அது மாதிரி தான் புரியும், ஆனால் என்னது புரியாது. ஏன்னா இப்போ தூக்க கழகத்தில் இருக்கல, அப்படி தான் இருக்கும். டீ ஒன்று ரெடி பண்ணிகிட்டு இருக்கோம், போட்டு உங்களுக்கு இஞ்சி டீ போட்டு கொடுத்தேன், திருவிருந்தை கொடுத்து அனுப்பிச்சிடலாம். ஏன்னா இங்கே சொல்லப்பட்டிருக்கு மேய்ப்பனுடைய 3 குணாதிசயம் இருக்கும். ஒன்று, மேய்ப்பன் ஆடுகளுடைய தேவையை சந்திப்பார். மேய்ப்பன் என்ன பண்ணுவார்? ஆடுகளுடைய தேவையை சந்திப்பார். சரீரப்பிரமாக தேவை. நம்முடைய மேய்ப்பன் நம்முடைய சரீரப்பிரகாரமான தேவைகளை அறிந்திருக்கிறார். அதற்குரிய மேய்ச்சல்களை அவர் உண்டாக்குவார். உணவு, உடை, தாகம் தீர்ப்பார். பொருளாதார தேவைகளை அறிந்திருக்கிறார். நல்லா கவனிங்க, நம்முடைய மேய்ப்பன் எப்படிப்பட்டவர்னா, சும்மா சாப்பாடு கொடுக்கிறவர் மட்டுமல்ல, நம்முடைய பர்சனல் நீடு, நம்முடைய தனிப்பட்ட தேவையும் அவர் அறிந்திருக்கிறார். நமக்கு தேவையானதை அவர் தர வல்லவராக இருக்கிறார். அடுத்ததாக உணர்வு பூர்வமான தேவைகள். சில நேரங்களில் சில ஆடுகள் என்ன பண்ண வேண்டியிருக்கும், மேய்ப்பன் போய் ஆடுக்கு எதாவது அடிபட்டுருக்குன்னா தூக்கி அதை தோலில் போட வேண்டியிருக்கும். இல்லைன்னா அந்த காலில் இந்த மலை டயத்துலலாம் புண்ணாக இருக்கும், அதில் என்ன பண்ணோம், மண்ணெண்ணெய் கிருஷ்ணாயில், அதை என்ன பண்ணோம், அதில் வாட்டர் கேனை வச்சு உள்ளே ஊற்றணும். ஏன்னா புண்ணு ஆறணும். மேய்ப்பன் அந்த ஆடு என்ன நினைக்குமா, நம்ம மேய்ப்பன் நம்மளை தூக்க மாட்டாரான்னு நினைக்கும். இந்த தேவையும், இந்த உணர்வு பூர்வமான தேவையும் நம் ஆண்டவர் சந்திக்கிறவராக இருக்கிறார். அல்லேலூயா. அப்போ மேய்ப்பன் என்ன பண்ணாரா, தேவையை சந்திப்பதில் ரொம்ப கவனமாக இருக்கிறார். அப்போ நமக்கு ஒரு தேவை வரும்போது நம்முடைய தேவைகளை அவர் சந்திக்க எப்படிப்பட்டவராக இருக்கிறார், உண்மை உள்ளவராக இருக்கிறார். அல்லேலூயா. எல்லா உணர்வுகளையும் புரிந்திருக்கிறார். உணர்வு பூர்வமான ஃபீலிங்ஸ். யாராவது நம்மகிட்ட பேச மாட்டாங்களா, யாராவது நம்மளை நேசிக்க மாட்டாங்க, நல்லா இருக்கிறீன்னு கேட்க மாட்டாங்களா, சாப்பிட்டீங்களான்னு யாராவது கேட்க மாட்டாங்க அப்படி நினைக்கிறல்ல, அந்த உணர்வு பூர்வமான தேவைகளை கூட யாரை கொண்டாதும் தேவன் அதை சந்திப்பார். அல்லேலூயா. ஆமாம், அப்படிப்பட்ட தேவன். எலியாவுக்கு ஒரு சோறு வருது. எலியாவுக்கு என்ன பண்ணது, ஒரு மிகப்பெரிய ஊழியத்தை செய்தவர், மிகப்பெரிய ஊழியத்தை செய்து ரெஸ்ட் இல்லாமல் ஓடிக்கொண்டே இருக்கிறார் ஊழியத்தில். ஆண்டவர் பார்த்தார், இவன் இவ்வளோ ஸ்பீடாக ஓடுறான்னு சொல்லி இவனுக்கு ஒரு ஓய்வு கொடுக்க வேண்டும் என்று சொல்லி அவர் என்ன பண்ணார், ஓய்வு கொடுக்கறதுக்கு ஒரு இடத்துக்கு அனுப்பிட்டார். அவர் போய் அங்கே உட்காந்து சூரியச்செடியில் உட்காந்து என்ன நினைக்கிறாரு, நான் என்ன பண்ணுறேன் சொல்லுங்கள், நான் என்ன பண்ணுறேன், சாகலான்னு நினைக்கிறேன். ஓய்வு என்பது எதற்காக, ரெஸ்ட் எதுக்கு நம்ம கொடுக்குறாருன்னா, ஒன்றை சரிப்படுத்துறது, அடுத்து நீ செய்ய வேண்டிய வேலை, நீ பண்ண வேண்டிய பிரயாணம் நிறையா இருக்கிறது. அப்போ நம்முடைய வாழ்க்கையில் நம்ம ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும், என் மேய்ப்பன் எனக்காக ஜீவனை கொடுத்தவர், இந்த உலகத்தில் நான் வாழும்போது என் தேவையும் அவர் சந்திக்க வல்லவராக இருக்கிறார். அதனால தான் சொல்றது, ஒன்றும் இல்லாமல் இருந்து ஒன்றை உருவாக்கினார். இந்த வானத்தையும் பூமியும் படைக்கும் போது என்ன மெட்டீரியலை வச்சு உருவாக்கினாரு. இப்போ இந்த ஃபுல் பிட்டை உருவாக்கணும்னா இது மாதிரி பொருள் வாங்கணும். ஃபுல் பிட்டை உண்டாகுமா? ஆனால் தேவன் என்ன பண்ணார், இந்த வானமும் பூமியும் உண்டாக கடவது என்றார். எல்லாம் உண்டாயிற்று. அப்போ இவ்வளோ பெரிய வானத்தையும் பூமியும் உண்டாக்குனவருக்கு நமக்கு டெய்லி 4 இட்லி கொடுக்க தெரியாதா? ஹலோ, நமக்கு தேவையை சந்திக்க தெரியாதா அவருக்கு? நமக்கு இருக்க கடன் பிரச்சனையை மாற்ற தெரியாதா? அவர் நினைச்சா மாற்றலாம்ல, மாற்றுவார்ல, புதுசாக ஒரு வழியை உண்டாக்குவார். அல்லேலூயா. நீங்கள் என்ன நினைப்பீங்கன்னா, நீங்கள் ஒரு பட்ஜெட் போட்டு வாழ்க்கை நடத்துவீங்க, இவ்வளோ வருது, இவ்வளோ கடன் கட்டுவோம், இவ்வளோன்னு. ஆனால் ஆண்டவர் நினைப்பார்னா,
என் பிள்ளைய நீ அப்படி நினைக்காத, உனக்கு மொத்த அமௌண்ட் வந்து மொத்த செட்டில்மெண்ட் பண்ண போற அப்படின்னு சொல்றாரு. அல்லேலூயா. மொத்தமாக கட்டி தீர்க்க புதுசான ஒரு வழியை தேவன் திறப்பார். அல்லேலூயா. அப்படிப்பட்ட தேவனை தான் நாம் ஆராதித்து கொண்டிருக்கிறோம் என்பதை நீங்கள் மறந்து போகக்கூடாது. மோசே ஜெபித்தது போல உம்முடைய சமூகம் எங்களுக்கு முன்பாக செல்லட்டும். நான் நல்ல மேய்ப்பன் கீழே இருக்கிறதுனால நான் எதுக்கு கவலை பண்ணணும்? காலையில் வந்தாருன்னா என்னை ஓட்டிகிட்டு போவார், சாயங்காலம் ஆனால் கண்டிப்பாக தொழுவத்தில் என்ன பண்ணுவார், என்னை அடைப்பார். எனக்கு மழை காலத்தில் கூட எனக்கு போய் எங்கேயாவது களையெல்லாம் வெட்டி வந்து என்ன பண்ணுவார் என் மேய்ப்பன். ஒரு ஆட்டுக்கு ஒரு மேய்ப்பனுக்கு இருக்கிற உறவு அதுக்கு தெரியுது. மேய்ப்பன் இருக்கிறவர் எனக்கு என்ன கவலை? அதே மாதிரி தான் நான் சொல்கிறேன், என் மேய்ப்பன் இருக்கிற வரைக்கும் எனக்கு கவலை இல்லை. என்னை எப்படியாவது என்னை போஷிப்பார், எப்படியாவது என்னை நடத்த அவர் வல்லமை உள்ளவராக இருக்கிறார். ரெண்டாவது காரியத்தை சொல்கிறேன், நம்முடைய மேய்ப்பன் எப்படிப்பட்டவர் என்று சொன்னால், சங்கீதம் 32:8-9 சொல்லு. நான் உனக்கு போதித்து, வாசிங்க சங்கீதம் 32:8-9. நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன், உன்மேல் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன். எப்படிப்பட்ட மேய்ப்பன் நம்முடைய மேய்ப்பன்? நான் உனக்கு போதிப்பேன், நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன், உன்மேல என் கண்ணை வைத்து உனக்கு என்ன பண்ணுவேன். அவர் கண்ணை நம்ம மேல வைக்கிறாரு. இது ரொம்ப கொஞ்சம் டீப்பா போனா ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். அவர் நம்மளை பார்க்கிறாருன்னு சொல்றாரு. நான் உன்னை வாட்ச் பண்றேன், நான் உனக்கு டீச் பண்றேன், நான் உன்னை சரியா நடத்துவேன், உன்மேல் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன், நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காண்பிப்பேன். அப்படிப்பட்ட நல்ல மேய்ப்பனை நாம் ஆராதித்து கொண்டிருக்கிறோம். அவரை நம்ம பின்பற்றுறதுனால இந்த உலக வாழ்க்கை, இந்த புது வருஷத்தில், இந்த புதிய நாட்களில் மேய்ச்சல் உண்டாகும். கிரியேட்டர் புதுசாக எதையாவது எனக்கு உண்டாக்கி கொண்டே இருப்பார். நீங்கள் பாருங்களேன், பழைய சாப்பாடவே நீங்கள் கொடுத்துக்கிட்டே இருந்தீங்கன்னா பிள்ளைங்க என்ன பண்ணுவாங்க? ஒரே டிஷ். இப்போது சிக்கன் வாங்குகிறோம், நீங்கள் வேறு சிக்கன் ஞாபகப்படுத்துறீங்களா? சிக்கன் வாங்குகிறோம், அந்த சிக்கனில் ஒன்று தான் நம்ம சகோதரிகளுக்கு தெரியும். என்னது? கறி குழம்பு. அவ்வளோதான் தெரியும். மிளகா பொடியை போடு, தக்காளியை போடு, வெங்காயத்தை போடு, அவ்வளோதான். குழம்பு வச்சா சாப்பிடு. ஆனால் என்ன சிரிக்கிறீங்க? ஆனால் கிரியேட்டட் என்னன்னா அதில் விதவிதமாக செய்யலான்றது தான் கிரியேட்டட். அதுதான் நம்ம ஆண்டவர். அல்லேலூயா. புதுசாக செய்யலாம். சிக்கனில் ஒரு மனுஷன் KFCன்னு உண்டாக்கி கண்டுபிடிச்சி இன்னைக்கு அவன் பெரிய பிரபலம் ஆகிட்டான் சிக்கனை வச்சு. அதை சாப்பிட்டா ஒரு வாரத்துக்கு 10 நரம்பு வீணைகளும் அப்படியே தாளம் போடுகிறது. எது சாப்பிட்டா? KFC சாப்பிட்டா, KFC சிக்கன் சாப்பிட்டா. புதன்கிழமைனா ஆஃபரு. புதன்கிழமை என்ன கொடுக்குறான்? உலக மனுஷனே புதிய விதமாக செஞ்சு ஜனங்களை தன் பக்கம் கவருவான்னா உயிரையே கொடுத்துட்டு சும்மா இருப்பாரா? உங்களுக்கு புதுசாக செஞ்சு உங்களை கவர்ந்து கொள்ள மாட்டாரா? உங்களுக்கு நன்மை செஞ்சு உங்க இருதயத்தை கவர்ந்து கொள்ள மாட்டாரா? அல்லேலூயா. கவர்ந்து கொள்வார். புளியந்தோப்புன்னு ஒரு ஏரியா இருக்கு சென்னையில். எப்போ போனாலும் பிரியாணி சாப்பிடலாம். போய் பாருங்க, ஒரு நாள் நானாக போய் சாப்பிட்ருக்கேன். செம்மையாக இருக்கும். உலகத்தில் இருக்கிற மொத்த பார்ட்ஸ் அங்கே தான் இருக்கும். வாரணுவான், தாரணுவான், தலையணும், நமக்கே ஒன்றும் புரியாது. என்னடா இது வித்தியாசம்? ஏன்னா இப்படிப்பட்ட சாப்பாடுலாம் இந்த ஊரில் இருக்கா? உலகத்தில் இப்படிலாம் சாப்பிட்றாங்களா? புதுசாக இருக்கு. நீ ஒன்று மிளகா பொடியை போடு, தக்காளியை போடு, வெங்காயத்தை போடு, வதக்கி குழம்பு வச்சு ஊத்துற. அவன் கறியை சுட்டு தரான். வெரைட்டி, புதுசு, பிடிக்குது. அப்புறம் என்ன பண்ண, இவ்வளோ நீளத்திற்கு நாக்கு மாதிரி, அதுவும் கறி தான். அதை அப்படியே இதில் போடுறான். என்னது? கறி கட்டையில் கறி. அப்புறம் ஒன்று ரோல்னு ஒன்று இருக்கு. அப்படியே கறியை ஊற்றி அப்படியே பால் மாதிரி இருக்கு, வாயில் வச்சு அப்படி சருன்னு போகுது. இதெல்லாம் எங்கடா செஞ்சு கொடுக்குறீங்க? புதுசாக செய்யணும். ஒரே பழைய ரசத்தையும் ஒரே சாம்பாரையும் வச்சு ஆண்டவர் சொல்றாரு, புதுசாக மேய்ச்சல் உண்டாகும். அல்லேலூயா. புதுசாக நீங்கள் வேணால் அப்படி செஞ்சு கொடுக்கலாம். நம்ம ஆண்டவர் இனிமேல் பழசெல்லாம் உங்களுக்கு இனிமேல் இறக்க மாட்டார். புதுசாக தான் அவர் எல்லாத்தையும் செய்ய போகிறார். அவர் சொல்ல